மலேசியன் ஸ்டைல் மலேசியன். பட் சில பிராண்ட்ஸ் நான் யூஸ் பண்ணுவேன். நம்ம இந்தியன் ஸ்டைல் தமிழ் ஸ்டைல்லையும் அதே இதை கொண்டு வருவேன். தமிழ் ஸ்டைலில் கொண்டு வருவேன். ஸோ மலேசியன் ஸ்டைலில் நான் யூஸ் பண்ணுற சிக்கன் மீசா ஃப்ரெஷ் கோல்டு வினர் தாளிக்கிறது கொஞ்சம் இந்தியன் அண்ட் மலேசியன் மிக்ஸ்டாக இருக்கும். ஓக்டாக் சாஸு, ஒரிக்கா காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணேன். அடுத்து சில்லி சாஸ் அதெல்லாம் பெரிய கான்டினென்டல் ஹோட்டல் மாதிரி போட போகிறேன். ப்ராசஸ் நடந்துருக்கு. ஸோ இந்த பிராண்டு தான் நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ ப்ராசஸிங் ஆரம்பிச்சுட்டேன். வேக்ஃபீல்டு கார்ன்ஃப்ளவர் அதோட மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட் எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் வந்து நான் கோல்டு வின்னர் தான் யூஸ் பண்ணுறேன். இங்கே ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணலாம். ஒரு தேசத்தோட ஒரு கண்ட்ரியோட கிளைமேட். இப்போ கேரளானா தேங்காய், தமிழ்நாடுனா நல்லெண்ணெய். நான் நல்லெண்ணெய்க்கு தான் கோல்டு வின்னர் யூஸ் பண்ணுறேன். லெமன் கிராஸ் அண்டு பூண்டு அண்டு இஞ்சி அண்டு தாய் இஞ்சி 4 பேரும் போட்டு அந்த ஸ்மெல்லிங்கில் வறுக்கிறேன். அப்படியே ஸ்மெல் போய்கிட்டு பாருங்கள், வேகுது. இது கோழிக்கு நமக்கு டைஜஷன் பவர் கொடுக்கும். அப்புறம் மிளகா காரத்தை கொஞ்சம் இது பண்ணும், நேச்சுரலு. அப்புறம் இஞ்சி வந்து நல்ல செரிமானம். மெயினாக இஞ்சி பூண்டு சேர்க்குறது டைஜஷன் தான், பாடியில் எந்த இது இல்லாமல். அடுத்து மிளகாய் சில்லி. எனக்கு கொஞ்சம் சில்லி வந்து ஸ்பைசி வேணும், அதுதான் நான் போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ ஸ்பைசி வேணுமோ அந்த அளவுக்கு போடுங்க. நிறைய ஸ்பைசி போட்டிங்கன்னா ரொம்ப ட்ரபிள் ஆகும். மிளகா வந்து ஒரு டைஜஷன் பவர், காம்பினேஷன் பவர், செரிமானம். அடுத்து மிளகாய்க்கு நிறைய காரணங்கள் சொல்லலாம். ஆனியன் கொட்டிட்டேன் பாருங்க. இது சேப்பாக இருக்குது பாரு. இது சேப்பு இருந்தால் அதுலேருந்து இருக்கிறதுனால டிஃப்ரெண்ட் லைட் சேப்பாக இருக்கும். ஏன்னா ஒன்றுக்கு கழுவி ஊற்ற முடியாது. வெரி லெஸ் குவான்டிட்டி. சும்மா ஒரு 1/4 கிலோ சிக்கன் தான் எடுத்துக்கிறேன். ட்ரையல் சாம்பிள் இன்னும் இதுக்கு ரெசிபி எடுக்கணும் நிறையா. இதை தான் மாட்டிக்குவோம். 1/4 கிலோ சிக்கனுக்கு 100 கிராம் 50 கிராம் கலந்து போட மாட்டோம். எனிவே டேஸ்ட்டு வந்து இது ஃபுல்லாக கலக்கிறோம். டேஸ்ட்டு பார்த்துட்டு நல்லா வேகட்டும். டொமேட்டோ நான் எனக்கு வீட்டில் செய்கிறதுனால எனக்கு அரைச்சதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். யுவர் சாய்ஸ், நீங்கள் ரெண்டும் யூஸ் பண்ணலாம். இது பாருங்க, மலேசியாவிலலாம் இதான் யூஸ் பண்ணுவாங்க. ஹாய் ஸ்வாய் பேர் என்ன? ஹாய் ஸ்வாய். இது பேர் என்ன? சீராம் மோச்சுங்காவா கோச்சுங்கா. மலேசியன் வீடு கற்றுக்கணும். இதான் நான் யூஸ். இது நான் வந்து கமர்ஷியலாக இருக்கும்போது கிஃப்ட்டு மலேசியன் பீப்புள் வந்தால் இதான் சமைச்சு கொடுக்க போகிறேன். பட் எனக்கு வந்து கொஞ்சம் இந்தியன் டேஸ்ட்டு பிடிக்கும். தக்காளி டொமேட்டோ யூஸ் பண்ணியிருக்கேன். அதே தான் இது ரெடிமேடு. கொஞ்சம் அது ஒரு சில இன்க்ரீடியன்ஸ் நிறையா சேர்த்துருப்பாங்க. அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் கசப்பு வரும். கொஞ்சம் இது மலேசியன் டேஸ்ட் வேறு. இப்போ மலேசியன் கெஸ்ட்டு மலேசியன் பீப்புளுக்கு வீட்டிலேருந்து குக்கிங் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு இது போகும். இப்போ மலேசியாவிலேருந்து என்ன ஆயிரக்கணக்கான பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க, பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஷூட்டிங் ஸ்பாட் வராங்க. சிங்கப்பூர் மலேசியன் ஹோட்டலில் வராங்க, நிறைய இடத்துல வராங்க. இன்றைக்கி மலேசியனுடைய எனக்கு அப்பாயின்மெண்ட்டுனா அவங்களுக்கு குக்கிங் பண்ணி ஓனாக அந்த மலேசியன் டேஸ்ட்டில் அவங்களுக்கு கொடுக்கணும்னா இதான் யூஸ் பண்ணுவேன். திஸ் இஸ் த அவைலபிள் பிராண்ட் இந்த மார்க்கெட். இப்போதைக்கு டொமேட்டோ நான் ஓன்லி ப்ரிப்பேர் பண்ணி நம்ம தமிழ் மக்களுக்காக. நீங்கள் போய் மலேசியன் கோச்சும் அப்படின்னு நீங்கள் கோச்சுங்கன்னா இங்கே நம்ம ஊர் நாடார் கடை மளிகை கடையில் எந்த கடையிலையும் கிடைக்காது. இது ஆன்லைனில் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ ஆஃப்லைனில் வேணும்னா பயன்பாடு மார்க்கெட் வேணும்னா தக்காளி கிடைக்கும். ஸோ தக்காளியும் அது ஒன்று தான். கொஞ்சம் தக்காளி கெடாமல் அந்த மலேசியன் பீப்புள் சொன்னேன்ல, லேடிஸ் எல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க ரெடியாக போய் தக்காளி வாங்கி மார்க்கெட் போய் அரைச்சி அம்மி அரைச்சி அந்த காலங்கள்லாம் போயிடுச்சு. மேபி என் வீடியோ மூலியமாக நிறைய பெண்கள் சமைக்க வரணும், குக் பண்ணணும். உங்கள் ஹஸ்பண்டு நீங்களும் சேர்ந்து சமைக்கணும். எங்கள் மேலே நல்லா சமைப்பாங்க, ஆனால் ஃபோட்டோவுக்கு வரமாட்டாங்க. டேரெக்டாக அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. நடிக்க தான் வேணான்னு. ஆனால் இப்போ நடிக்க வேணான்னு சொல்லலை, அது ஃபேமிலியை பார்த்துக்கணும்ல, 2 வேளை பார்க்க முடியல. என் சன்னு ரொம்ப பிஸி, ரொம்ப பிஸி மேன். +2 படிக்கிறான், ரொம்ப பிஸி மேன். நாங்கள் 2 பேரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணி சமைக்கிறோம். சுகர் ஃப்ரீ. எனக்கு 60 வயசுக்கு மேலே சுகர் ஃப்ரீ போடுறது ஆஸ் பர் இங்கிலீஷ் மெடிசன் படி நல்லது. ஏன்னா அவங்க முதல்ல என்ன சொல்கிறாங்க, எந்த டிசீஸ் போனாலும் சுகர் டெஸ்ட். அதனால் நம்புவோம். சுகர் ஃப்ரீ நம்பிக்கை தான் வாழ்க்கை. உங்களுக்கு சுகர் ஃப்ரீ போட பிரியம் இல்லைன்னா
பனங்கற்கண்டு வெல்லம் யூஸ் பண்ணிக்கோங்க. நானும் ஒரு டைம் சுகர் ஃப்ரீ, ஒரு முறை பனங்கற்கண்டு ட்ரிபிள் சி கான்சியஸ் ஃபுட் ஒரிஜினல் பனங்கற்கண்டு வெல்லம் சுகர் கேன் ஜாகரி குட்டும்பாங்க, ஜியூடின்னு போட்டிருக்காங்க, பார்த்துக்கங்க. இதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. பனை படம் ரிலீஸ் ஆகிருக்கு தேட்டரில், பனை ரிவ்யூஸ் வந்துருக்குது. பனை படம் பாருங்கள், நான் நடிச்சிருக்கிறேன், ஒரு ஐயா நான் நடிச்சிருக்கேன். ஸோ இது வந்து செகண்ட் ப்ராசஸ். ஸோ ஸ்மால் ஹவுஸ் தான் இது, சின்ன குக்கிங் ஹவுஸு. இதில் இந்த மல்டிநேஷ்னல் பிராண்டை காமிக்கிறேன். நம்ம இந்தியன் பிராண்ட்ஸ் இருக்கும், இன்டர்நேஷ்னல் பிராண்ட் இருக்கும். பாருங்கள், இந்த பிராண்ட்ஸ் எல்லாம் நல்ல குக்கிங் 5 ஸ்டார் ஹோட்டலில் நல்ல பெரிய 40க்கு 40 வச்சு ஒரு நல்ல ட்ரெஸ் கோடு வச்சு நல்ல செலிப்ரிட்டிஸை வச்சு பிரமாண்டமாக இந்த குக்கிங் அண்ட் பிராண்ட்ஸ் குளோபலி ஃபுட்டு சாப்பிடணுன்னு ரொம்ப ஆசை, பேராசை. ஒரு குளோபலி ஃபுட்டு பார்ப்பேன், ரசிப்பேன். அங்கே போய் இட்லி தோசை கூட சாப்பிடுவேன், தேடி போவேன். இப்போ ஹாங்காங்கில் எடுத்திங்கன்னா இட்லி தோசை ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஒரு 10க்கு 10 அடியில் தான் இட்லி கடை இருக்கும். ஹாங்காங் 35 நாள் இருந்தேன். பட் ஒரு 2 நாள் தான் அவங்க ஃபுட்டு பிடிச்சிது, 3ஆவது நாள் எனக்கு பிடிக்கல. மலேசியாவில் 40 நாள் இருந்தேன், 2 நாள் தான் அவங்க ஃபுட்டு பிடிச்சிது, 3ஆவது நாள்லேருந்து எனக்கு ஃபுட்டு பிடிக்கல. ஒரு ஃபுட்டு வந்து ஹேபிட் ஆகணும், ஹேபிட் அப்படி ஆகணும். 14 டேஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. 14 to 15 டேஸ் ஒரு ஃபுட்டை கண்டினியூஸாக நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அந்த ஃபுட்டு ஹேபிட் ஆகிடும். பிட் அண்ட் ஹேபிட். ஸோ இப்போ வறுத்த கோழி ரெடி பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் எண்ணெய் ரெடி பண்ணிட்டேன். இப்போதைக்கு நான் கோல்டு வின்னர் யூஸ் பண்ணுறேன். எண்ணெய் வந்து நல்லா கொதிக்க போகுது, கொதிக்கிட்டோம். என் டேஸ்ட்டுக்காக நேச்சுரல் பொரிச்ச கோழியை வந்து நான் போடுவாங்க மலேசியாவில். பட் நான் இந்தியன் ஸ்டைலில் ஒரு ஃப்ளேவர் வேணும், அதுக்கு ஆட் ஆன் ஃப்ளேவர் வேணும். அப்போ என்ன யூஸ் பண்ணேன்னா, அந்த கோழி பொரிச்சதில் ரத்தம்லாம் சில சமயத்தில் ப்ளட்டு வந்துடும். அந்த கோழியை பொரிக்கும்போது அந்த கறி உள்ள பியூர்லி யாரும் கண்டுக்கிறதுல கடித்து துப்பிடுவோம். பட் நான் என்ன பண்ணுறேன், அந்த ப்ளட்டெல்லாம் இருக்காமல் இருக்க, ஸ்மெல்லிங் கோழியோட ஸ்மெல் போகாமல் இருக்குது. நம்ம இந்தியன் ஸ்டைல் எப்போதுமே இன்னும் கிரீஸ்லாம் பார்த்திங்கன்னா பச்சை கறி சாப்பிடுவாங்க. பச்சையாக கறியை வெட்டி ஆஃப் ஆயில் தான் எல்லாமே, மட்டனாக இருக்கட்டும், சிக்கன் ஸ்பெஷலி ஆஃப் ஆயில். பட் இந்தியனில் ஆஃப் ஆயில் பண்ண முடியாது. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கிறேன், கொஞ்சம் கார்ன்ஃப்ளெக்ஸை வந்து அதோட டைல்யூட் பண்ணியிருக்கேன் என்னுடைய பர்பஸ்க்கு. ஸோ மலேசியன் இந்தியன் காம்பினேஷனில் தான் இருக்கும், ஸ்பெஷலி மலேசியன் இந்தியன் தமிழ். இப்போ ப்ராசஸிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கார்ன்ஃப்ளெக்ஸ் மாவு, மக்காச்சோளம் வந்து ஒரு நேச்சுரல் ஃபுட்டு. பட் மக்காச்சோளம் வந்து அமெரிக்கன் வந்து அதை ஒரு குளோபலி ஃபுட் ஆக்கிட்டான். அமெரிக்கன்ஸ் தான் இதுக்கு மெயின் காரணம்னு நினைக்கிறேன். அமெரிக்கனா, சைனீஸா, ஜப்பானீஸா, இந்தியனா, இது யாருன்னு தெரியல. பட் மக்காச்சோளம் இஸ் அ குட் ஃபுட் ஃபார் ஹெல்த். மக்காச்சோளம் நல்ல கார்போஹைட்ரேட், அது அதாவது அரிசியை விட உயர்ந்த கார்போஹைட்ரேட். அதை வந்து அப்படியே சிக்கன் பொரியுது பாருங்கள். கேஎஃப்சியெல்லாம் அதான் யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ யார் யூஸ் பண்ணாங்கன்னு இனிமேல் ஒன்றா கண்டுபிடிக்கிறேன். ஸோ அதை வந்து ஊற வச்சுருக்கேன், ஊற வச்சு நல்லா பொரியுது பாருங்கள். இந்த லெக் பீஸ்லாம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நான் அர்ஜென்ட்டுக்கு போட்டேன். லெக் பீஸ்லாம் கழிச்சிட்டு அந்த போன்ஸ் எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு ஒன்லி மீட் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சும்மா ஒரு நைட்டு ஒருவேளை டிஷ்ஷு நைட்டு மட்டும். எங்கள் வீட்டில் எல்லோரும் நான்வெஜ் எல்லாம் பெருசாக சாப்பிட மாட்டாங்க. அவங்க ஏதோ கூட கஞ்சியோ குடித்தா போதுங்கிற மைண்ட் செட்டு. அந்த காலத்தில் 140 வருஷத்து மைண்ட் செட் அது. எது கிடைச்சாலும் சாப்பிட்டு அதிக ஏசி காற்று கூட வேண்டாம், ஃபேனு வேண்டாம், கஞ்சியும் கூடும் கடிச்சிட்டு வாழ்ந்தால் போதுங்கிற ஒரு ஹேபிட்டு. அது நல்ல ஹேபிட்டு பாரு ஹெல்த்துக்கு. பட் நம்ம ஆப்போசிட்டு எல்லா களவும் கற்று மர எல்லாத்தையும் எடுத்து வந்து ஆப்போசிட்டில் ஒரு என்டையர் லைஃப். அதுதான் கேஎஃப்சியில் பக்கெட் சிக்கன் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு இது போடுவான். அந்த மாதிரி ஒரு வெட்டோனாக்கா பிளா எல்லாத்துலேயும் போய் வாங்கிறத விட நம்மளே செஞ்சுக்கலாம். அதிகபட்சம் பொரியறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆகும், அவ்வளோதான் வீடியோவில் வரும். இப்போ கிரேசிக்கு ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். அப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் இதை கிரைண்ட் பண்ணேன். ஸோ 35 to 40 மினிட்ஸில் 30 மினிட்ஸில் நீங்கள் அழகாக செய்யலாம். 40 மினிட்ஸில் சூப்பர் பொரித்த மிளகாய் கோழி ரெடி. பொரித்த மிளகாய் கோழி ரெடி. இப்போ நல்லா குக் ஆகிட்டு குக் ஆகணும், நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரையும் குக் ஆகணும். அதான் இதோட பியூட்டியே. இந்த கார்ன்ஃப்ளெக்ஸ் சேர்த்ததுனால எக்ஸ்ட்ரா 10 மினிட்ஸ். ஸோ 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ கிரேவி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நல்லா வதங்கி எல்லாம் ட்ரை ஆகிடணும்.
என்னென்ன போட்டிருக்கோம் இதில்? டொமேட்டோ சாஸ் போட்டிருக்கோம், மிளகாய் போட்டிருக்கோம், வெங்காயம் தனியாக ஒதுக்கி போட்டிருக்கோம், லெமன் கிரேஸு, தாய் இஞ்சி கிரேஸ் பண்ணி போட்டிருக்குறோம். ஸோ எல்லா ஐட்டமும் தனியாக போட்டு அரைச்சி ஒரு மசாலா. இது வந்து தமிழ் ஸ்டைல் கிடையாது. நீங்கள் டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் உரப்பு காரஞ்சரமாக இருக்கும். சுகர் ஃப்ரீ வேணால் சுகர் ஃப்ரீ போட்டுக்கலாம், சால்ட்டோடு நிப்பாட்டுறவங்க நிப்பாட்டிக்கலாம். இது அப்படியே சாப்பிட்ருவாங்க குழந்தைங்க பக்கத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 2 கிலோ 3 கிலோ எடுத்து வச்சுருங்க, அவ்வளோ தூரம் எல்லாம் சாப்பிட்ருவாங்க. ஸ்பைஸியாக சிக்கன் நல்லா வெந்துருச்சு, நானும் பார்த்துட்டேன். சிக்கன் வந்து அப்படியே நிறைய KFC விட நல்லாயிருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்தா தெரியும். ஒரு சிக்கனை நான் சமைக்கிறேன். சிக்கன் பண்ணுவேன், மட்டன் பண்ணுவேன், ப்ரான் பண்ணுவேன், ஃபிஷ் பண்ணுவேன், காடை பண்ணுவேன், கௌதாரி பண்ணுவேன், சண்டைக்கோழி பண்ணுவேன், இது ஜாதி கோழி பண்ணுவேன், நாட்டுக்கோழி பண்ணுவேன். வளர்க்குற கோழிகள் அத்தனும் சண்டைக்கோழி பண்ணக்கூடாது, ஏன்னா அது பேண்டு. ஸோ அதனால் காணும் சோளமும் சிக்கனும் அவ்வளோ பியூட்டியாக இருக்கு பாருங்க. சரி, இதை தூக்கி நல்லா கொதிக்கிற மசாலா என்ன போட்டிருக்கேன் நான் திருப்பி ஏன் இன்க்ரீடியன்ட் சொல்கிறேன்னா, நீங்கள் பயம் இல்லாமல் 120 வயசு வரைக்கும் கூட சாப்பிட்லாம், உடம்புக்கு ஒன்றும் பண்ணாது. பாதி வந்துருச்சு குக்கிங். இந்த சாஸு, இந்த இன்க்ரீடியன்ஸ் கம்ப்ளீட்லி இது கொரியன் சாஸு. இந்த சாஸில் வந்து சிக்கன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ வெள்ளை எள்ளு நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இதோட பிராண்ட் வந்து சோப்பு. வெள்ளை சிக்கன் ரெடி. சிக்கன் அவ்வளோ டேஸ்டி. நான் சொல்லிட்டேன், பக்கத்தில் குழந்தைகளை வச்சுட்டிங்கன்னா நீங்கள் 2 கிலோ வறுத்து வைக்கணும், இல்லாட்டினா அதுங்க போடுறதுக்கு முன்னாடி சாப்பிட்டோம். அவ்வளோ டேஸ்ட்டு. ஸோ ஃபைனல் வீடியோ வெள்ளை எள்ளு போட்டு சிம்பிள் டிஷ்ஷு. இது அப்படியே விட்டால் குழந்தைங்க சாப்பிட்றோம். ஒரு கார்ன்ஃப்ளவரையும் ஒரு ஆயிலையும் விட்டா. பட் அப்படி சாப்பிடக்கூடாது. அதோட மலேசியன் ஸ்டைலில் தமிழோட காம்பினேஷன், சிஎஸ்ஆர் காம்பினேஷன், இது செலிபிரிட்டி காம்பினேஷனில் அவன் தான் டேஸ்ட்டு பார்த்து கசப்பு கொஞ்சம் இருக்காது. இதில் பெரிய சில்லி சாய்ஸ் இதெல்லாம் போடல. ஒரு சில்லி சாய்ஸ் இதெல்லாம் போட்டால் இன்னும் டேஸ்டியாக வரும். அந்த டேஸ்ட்டு எனக்கு வேண்டாம், ஏன்னா அது மலேசியன் பீப்புளுக்கு கிஃப்ட்டு. இது நம்ம இந்தியன் ஸ்டைல், தமிழ் ஸ்டைல். இந்த வெள்ளை எள்ளு எடுப்பேன் போட்டுக்கிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட்டு வெள்ளை எள்ளை போட்டால் கடிச்சு திங்கலாம். கடுகும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், கடிச்சு திங்கிறதுக்கு. வெந்திருக்கணும். ஆனால் வெள்ளை எல்லாம் கடைசியில் போட்டுருந்தேன். நீங்கள் வெந்துங்க நல்லா வேணும், சப்பை கூட ஆஃப் பண்ணிடலாம். வெள்ளை எள்ளை கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன், எனக்கு பிடிக்கும். அந்த வெள்ளை எள்ளோட கடிச்சு நல்லெண்ணெய். விவசாயத்தில் அப்போதைக்கு கூலிக்கு வேலைக்கு விவசாயத்துக்கு நான் படிக்கும்போதுன்னா 5வது 4வது 2வது படிக்கும்போது எங்கள் பாட்டி எங்கள் அம்மாவும் வயலுக்கு கூலிக்கு வேலைக்கு கூப்பிட்டு போவாங்க. எள்ளு செடியை அடித்து பொறுக்கி போடணும். அது எள்ளை கடிச்சு மென்று தின்னு. எள்ளு நல்லா பச்சையாக கடித்தா மென்று சாப்பிட்ருவேன். ஒரு 1/4 கிலோ கூட சாப்பிடுவேன். அடுத்து ஆனியன் போடுறேன். கலர்ஃபுல்லாக பிராஸ் வாங்கினோம். இந்த கடாய் வந்து கலர்ஃபுல். என்னென்ன கலர்? மஞ்சள் கலரில் இருக்குது, நிறைய கலர் இருக்குது. ஸோ நல்லா கிண்டியாச்சு. இது மலேசியன் மெராமெசான்னு சொல்லுவாங்க, ஐமராமெசா. நான் வந்து இதை வந்து ஐமராமெசாவும் செஞ்சு பார்த்துட்டேன். என் ஸ்டைலில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த சில்லி இது புலவெல்லாம் போடல, இந்த எள்ளு வேஸ்ட்டாக போட்டிருக்கேன், சாஸ் எல்லாம் கொஞ்சம் ஊற்றலை, ஜாங்கிரி போடல. ஸ்வீட்டுக்கு வேணுங்கிற போட்டுக்கலாம், ஜாங்கிரி போட்டுக்கலாம், சுகர் ஃப்ரீ போட்டுக்கலாம், உங்கள் சாய்ஸ் தான். நான் ஃபாரின் கண்ட்ரீஸில் சிக்கனுக்கு சுகர் போடுறது பழக்கம். நல்லா காரஞ்சாரமாக சாப்பிட்டு மசாலா இதான் சொல்லியிருக்கேன். காரஞ்சாரமாக சாப்பிட்டா தான் நம்ம தமிழியன் கிளைமேட்டுக்கு கரெக்ட் ஆகும். மலேசியாவில் இருந்தால் நான் அவங்க கிளைமேட்டுக்கு தகுந்தாப்புல தான் சாப்பிட்ணும். ஃபைனலி ரெடி ஃபார் ஈட்டிங். சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐ ஆம் குக்கிங், யூ ஆர் என்ஜாயிங். ஐ ஆம் ஈட்டிங், யூ ஆர் என்ஜாயிங். ஸோ அப்புறம் கொஞ்சம் நாளாகும்னா எனக்கு நீங்கள் வந்து ஷேரிங் பண்ணிங்கன்னா நான் என்ன நினைக்கிறேன், குளோபலி உள்ள பீப்புளுக்கு கொஞ்சமாக இந்த ஃபுட்டை வந்து ஸ்பான்சரிங் பண்ணி 100 பேர், 1000 பேர், 10,000 பேர், 1,00,000 பேர், நான் மறைமுகமாக 1,00,000 பேருக்கு வேலை கொடுத்துருக்குறேன். மறைமுகமாக என்னென்னா டெக்ஸ்டைல்ஸில். இதில் மறைமுகமாக சாப்பாடு 1,00,000 பேர், 2,00,000 பேர், 5,00,000 பேர் சாப்பாடு சாப்பிட்டு வாழ்த்தணும்.
சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.